ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனோமிகா ஸ்வீட் ஹோம். இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஹெல்த்தியான ரெசிபி ஒன்று பார்க்க போகிறோம். இது ரொம்பவே ஹெல்த்தி அண்ட் டேஸ்டியும் கூட. இது என்னென்னா கொண்ட கடலையை வச்சு எப்படி நம்ம வடை செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி. இந்த மாதிரி கருப்பு சுண்டல் இருக்கிற கருப்பு கொண்ட கடலை அதை நல்லா ஊற வச்சுட்டு தண்ணியை வடிகட்டிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபஸ்ட் நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிக்கணும். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. இந்த அளவு கொஞ்சம் கொரப்பாக அரைக்கும் போது நமக்கு கிறிஸ்பியாக கிடைக்கும் வடை. இது மாதிரி அரைச்சிட்டு அது கூடவே கொஞ்சம் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். நீங்கள் காரத்துக்கு வேணும்னா பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டுக்கலாம். நான் குழந்தைங்க சாப்பிட்றதுனால கடிச்சிடுறாங்கன்றதுனால மிளகாய் பொடி சேர்க்குறேன். கொஞ்சமாக காரத்துக்கு மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது ரொம்ப ஹெல்த்தியானது. கொண்டக்கடலை மோஸ்ட்லி குழந்தைங்க சாப்பிடாது. கருப்பு சுண்டல் வந்து மோஸ்ட்லி குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்க குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி நம்ம வடையாக செஞ்சு கொடுக்கும்போது அதை சாப்பிடுவாங்க. இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை மல்லி சேர்த்துக்கலாம். அடுத்தது ஒரு 2 வெங்காயம் அளவுக்கு கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. கருப்பு சுண்டல் உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதுவும் அந்த தோலோடு சாப்பிடும்போது ரொம்ப நல்லது. இதில் நம்ம தோலோடு சேர்த்து தான் அரைச்சிருக்கோம். நல்லா ஊற வச்சுட்டு இந்த மாதிரி அரைச்சி செஞ்சிங்கன்னா நல்லா டேஸ்டியாக சூப்பராக வரும். இது எல்லாத்தையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு 4 பல் அளவுக்கு பூண்டை வந்து நல்லா தோலோட தட்டி இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா வாசனையாக இருக்கும். சேர்த்துட்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம மாவு ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது வடையை செஞ்சுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்னதாக வடையாக தட்டி போட்டு வேக வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான ஹெல்த்தியான கொண்டக்கடலை வடை ரெடி ஆகிடும். நீங்கள் இதை வடையாகவும் செய்யலாம். இல்லை இதையே கொஞ்சம் சின்னதாக உதிர்த்து விட்டு பக்கோடா மாதிரியும் செய்யலாம். இதை விட பக்கோடா செய்யும்போது இன்னும் நல்லா கிறிஸ்பியாக வரும். கண்டிப்பாக குழந்தைங்களாம் இதை விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது நம்ம மசால் வடை செய்கிற மாதிரி அதே மாதிரி சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். இதெல்லாம் நல்லா வேகட்டும். இப்போ திருப்பி விட்டுக்கலாம். நல்லா இது 2 பக்கமும் நல்லா வெந்ததுக்கப்புறம் நல்லா கிறிஸ்பியாக ஆகும். கிறிஸ்பியானதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்துடலாம். பாருங்கள், நல்லா சூப்பராக வந்து பொரிஞ்சிருச்சு. 2 பக்கமும் நல்லா வெந்துருச்சு. வடை நல்லா கிறிஸ்பி ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்கு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.